சென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்கள் அசாம் மாநிலத்தின் ஹோஜாய் மற்றும் கர்பி அலாங் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்த நிலையில் சடலங்களை உரிய முறையில் சொந்த ஊர் அனுப்பவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. தொழிற்சாலைகள், அலுவலகங்கள், நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கருவிகள், இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றுக்கு பூஜை செய்து வழிபடுகின்றனர். வீடுகள், கடைகள், வாகனங்களை சுத்தப்படுத்தி அலங்காரங்கள் செய்து மக்கள் கொண்டாடி வருகின்றனர். வாகனங்களில் தோரணங்கள், மாலைகள், வாழைக்கன்றுகள் என பலவிதமான பொருட்களை கட்டி வருகின்றனர். பூக்கள், பழங்கள், பொரி, கடலை, வெல்லம் உள்ளிட்டவற்றை படைத்து சிறப்பு பூஜைகளும் செய்து வருகின்றனர். ஆயுத பூஜைக்காக வெளியூர்களுக்கு செல்ல சென்னை கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்து சேவை இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் முன்பதிவு செய்ய தவறியவர்கள் எந்த பேருந்தில் செல்வது என தெரியாமல் பேருந்து நிலையத்தில் நெடுநேரம் காத்திருந்தனர். முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளும் கூட காலதாமதமாகவே வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். இவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம். சுத்தி சுத்தி இந்த பஸ்ஸுக்கு போனா அந்த பஸ்ஸுக்கு போங்கறாங்க, அந்த பஸ்ஸுக்கு போனா இந்த பஸ்ஸுக்கு போங்கறாங்க. ஸ்ட்ரைட்டா டேக் அப் பண்ணா லேண்டிங் திருச்சின்றாங்க, டேக் அப் பண்ணா மதுரைன்றாங்க, டேக் அப் பண்ணா ராமேஸ்வரம்ன்றாங்க. இப்ப நாங்களே எப்படி இடையில போறவங்க போறது? கரூரில் தனது பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். கரூரில் கடந்த சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 3 நாட்களுக்கு பிறகு இச்சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். கரூரில் தங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் பேசிவிட்டு வந்ததை தாண்டி தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக தொண்டர்கள் குறிவைத்து கைது செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வேறு சில அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக கரூருக்கு செல்லவில்லை என்று தாவேக தலைவர் விஜய் விளக்கமளித்துள்ளார். மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அவங்க போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் தன்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், தன் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. பழிவாங்கும் எண்ணம் முதலமைச்சருக்கு துளி கூட இல்லை என்றும் பரப்புரை கூட்டத்திற்கு தாமதமாக வந்த விஜய்தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அமைச்சர் ரகுபதி விஜய்க்கு பதிலடி தந்துள்ளார். எந்த தொண்டனையும் பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுடைய தலைவர் தளபதிக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தால் எப்பொழுதோ நாங்கள் பழிவாங்க வேண்டிய படலத்தை ஆரம்பித்திருப்போம். ஆனால் அந்த மாதிரியான எண்ணம் துளி கூட கிடையாது. எல்லோரையும் தன்னுடைய மக்களாக மதிக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கரூர் துயர சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சிதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சியாளர்களை பொறுப்பாளியாக்குவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகம்தான். 8 மணி நேரமாக அங்கே காத்து கிடக்கிறார்களே என்கிற போது பெரும் விபத்து, விபரீதம் நடக்கக்கூடும் என்று பயந்து எச்சரிக்கையாக இருந்து அதை எப்படி தவிர்ப்பது என்ற வகையில் அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். கரூர் தாவேக
தாவேக பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஊடகத்துறை செயலர் அமுதா IAS விளக்கம் அளித்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாடு அரசு ஊடகத்துறை செயலாளர் அமுதா, உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம், சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இச்சந்திப்பில் காணொலி மூலம் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். கரூர் தாவேகா கூட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தவில்லை என வீடியோ வெளியிட்ட அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா விளக்கம் அளித்துள்ளார். விஜய் பரப்புரை வாகனம் கூட்டத்திற்குள் வர முடியாத அளவுக்கு இருந்ததால் போலீசார் கூட்டத்தை விலக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கட்சி தலைவர் ஒரு 6 o'clock போல தான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொகேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போதே ஏற்கனவே இங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகணும். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌடை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ தட் இந்த வண்டி மூவ் ஆகணும். ஆனால் வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுங்க. வண்டி மூவ் ஆக விலக்கி விட்றாங்க. ஐ திங்க் தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு வேலுச்சாமிபுரம் பகுதியை ஒதுக்குவதாக கூறிய போது அதனை தாவேகவினர் ஏற்றுக்கொண்டதாக தமிழ்நாடு அரசு ஊடகத்துறை செயலர் அமுதா கூறினார். யூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்க பக்கத்துல பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது. பிளஸ் நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணி காட்டின இடம் அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்க வாட்டர் பாடி இருக்கு. இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைட்ல தரல. கரூரில் விஜய் பரப்புரையின் போது தாவேகவினர் அமைத்திருந்த ஜெனரேட்டரை சுற்றியிருந்த தகடுகள் உடைந்ததால் அவர்களே பாதுகாப்பு கருதி ஜெனரேட்டரை ஆஃப் செய்ததாக அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா விளக்கம் அளித்தார். அந்த ஜெனரேட்டர் அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டர் வழியா கிரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கிருந்து உள்ள வர்றாங்க. மற்ற இடத்துல லைட் இருக்கு, கிளியரா தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலயுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. ஏற்கனவே சோகத்தில் இருக்கும் மக்களை மேலும் காக்க வைக்க வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில்தான் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக மருத்துவத்துறை செயலாளர் செந்தில்குமார் விளக்கம் அளித்துள்ளார். இந்த மாதிரி ஈவன் நார்மல் கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் டீனுக்கு அல்லது மேல உள்ளவங்களுக்கு வர்றது என்னன்னா எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது இந்த மாஸ் கேஷுவாலிட்டியில அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அதனால நார்மலி 6 to 6 AM to 6 PM இருந்தாலும் ரூல்ஸில் இது பர்மிட் ஆகுது. இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கலெக்டருடைய பர்மிஷன் வாங்கி பண்ணலாம். கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் CBI-யிடம் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக பாஜக மக்களவை உறுப்பினர் ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக ஆய்வு செய்த பின் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்ட நெரிசல் விபத்து போல் தெரியவில்லை என்றார். We are only supposed to go and give this report to our president, BJP president Nadda ji. கரூர் விவகாரத்தில் அதிகாரிகளை திமுக அரசு பாதுகாப்பது ஏன் என பாஜக MP அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 8 பேர் கொண்ட MPக்கள் குழு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தது. தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அனுராக் தாக்கூர் பாரபட்சமற்ற விசாரணை நடைபெற வழக்கை CBI-க்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றார். Impartial, free and fair probe should happen. If a sitting Supreme Court judge can do it, then nobody will raise any allegation.